2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 16, 17, 18ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் காணப்படுகிற பொருட்களை வச்சு தான் ஒருத்தர் ஐஸ்வர்யமாக இருக்காங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் அப்படியே அல்ல. காணப்படுகிறவைகள் அது நித்தியமானதல்ல, காணப்படாதவைகள் தான் நித்தியம். இந்த நாட்களில் எவ்வளோ வசனத்தை உள்ளத்தில் ஸ்டோர் பண்ணுறோமோ, எவ்வளோ அபிஷேகத்தை உள்ள ஸ்டோர் பண்ணுறோமோ, எவ்வளோ விசுவாசத்தை உள்ள ஸ்டோர் பண்ணுறோமோ, எவ்வளோ வரங்களை உள்ள ஸ்டோர் பண்ணுறோமோ, அதுதான் தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யம். இந்த பூமியில் ஒரு காரோ, ஒரு பங்களாவோ, ஒரு வீடோ கட்டி, ஒரு பிஹெச்டியோ வேலையோ, ஒரு ப்ரொஃபஸர் வேலையோ வாங்கி இருந்தாலும் அது ஐஸ்வர்யம் இல்லை. ஆனால் உலகத்தார் பார்வையில் கர்த்தர் அந்த மனுஷன் எவ்வளோ ஆசை வச்சுருக்காருன்ட்டு பார்வையில் சொல்லுவாங்க. ஆனால் அது ஆசீர்வாதம் இல்லை, அது ஆசீர்வாதம் இல்லை. அதையும் தேவன் கொடுப்பார், கொடுக்க மாட்டாருன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவரோடு இருக்கிறதான விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, நித்திய ஜீவன். மரித்த பிறகு மண்ணோட மண் நம்முடைய உடம்பு போயிடும். இந்த மண்ணான உடம்புக்கு எவ்வளோ கௌரவம் பார்த்தீங்களா? இது மண்ணோடு போகாது. இந்த மண்ணான உடம்பு கண்ணாடி கூட கழட்டிடுவான், வாட்சை கூட கழட்டிடுவான், பாடியில் வைக்க மாட்டான். நகை போட்டிருக்கேன், இது காது கம்மல் கூட பிச்சிடுவான், எடுத்துருவான். ஏன்னா மண்ணுக்கு போகுது. அந்த மண்ணுக்கு வந்த கௌரவம், பெருமை இன்னைக்கு. அதனால தாவீது நான் தெல்ல போச்சுன்னு சொல்கிறார். ஏன்னா மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டேன், மண்ணுக்கு திரும்புவேன். ஆதாம் பார்த்து சொல்லி மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே நீ திரும்புவாய். ஸோ மண்ணில் இருக்கும்போது தெல்ல போச்சுன்னு சொல்லிட்டு போகலாம், தப்பே கிடையாது. அந்த பவுல் அங்கே எழுதுறாரு. ஆனபடினாலே எதுனாலேன்னு சொல்கிறேன்னா 14ஆம் வசனம். கர்த்தராய் இயேசுவை எழுப்பின எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டா இருக்கிறது. அப்படின்னா பவுல் அந்த கொரிந்து சபையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தார். ரொம்ப ஊழி செஞ்சு, ரொம்ப பாடுகள், ரொம்ப வேதனை. பவுலுக்கு அந்த சபை ஊழியத்தில் ரொம்ப கஷ்டம். 8ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கும்போது நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்ல,
கலக்கம் அடைந்து போகிறோம், முறிந்து போவதில்லை, படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அழிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போது எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்க நாங்கள் எப்போதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இப்போ இங்கே இந்த சோர்வை மேற்கொள்வது எப்படி? சோர்வு என்றால் என்ன? அது முதல்ல அறியணும். சோர்வு என்றால் அது என்ன? சோர்வு என்றால் அது ஒரு ஆவி, ஒரு பிசாசு, ஒரு பொல்லாத ஆவி. நம்மை சோர்வடைய செய்கிறதுக்கு பல வழிகள் உண்டு. அந்த சோர்வு ஒரு ஆவி. ஒரு சின்ன கால்வாயில் வாய்க்காலில் காவால் ஓடுற தண்ணி கொஞ்சம் எடுத்து ஒரு சொட்டு ஒரே ஒரு சொட்டு காவா தண்ணி எடுத்து மினரல் பாட்டிலில் அப்படி ஒரே ஒரு சொட்டு தான் போடுறோம். ஒரு சொட்டு தண்ணி போட்டேன், குடிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. குடிப்போமா? எங்கள் 1 லிட்டர் தண்ணி இருக்குது, இல்லை 1000 சொட்டு இருக்குது. அதில் ஒரு சொட்டு தான் காவா தண்ணி போட்டிருக்கு. ஏன் பயப்படுறோம்? அந்த 1000 சொட்டு தண்ணி விட இந்த ஒரு சொட்டு காவா தண்ணி கொரோனா கூட வரைச்சிடும், உள்ள சாவு கூட கொண்டு வந்துடும். சாவு இருக்கு அதில், யாரும் அதை குடிக்க முடியாது. அதுபோல் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாலும் ஒருத்தனுக்குள்ளே ஒரு சொட்டு சோறு உள்ள அப்படி ட்ரப் போட்டோன்னா, எவ்வளோ பெரிய எலியாக வந்தாலும், அக்கினி குணது எலியாக வந்தாலும் போய் படுத்துட்டான். ஒரு சொட்டு சோறு போதும், ஊழியம் செய்ய முடியாது. ஒரு சொட்டு சோறு போதும், ஒரு ஊரில் வாழ முடியாது. ஒரு சொட்டு சோறு போதும், ஒரு ஊரில் உயிரோடு இருக்க முடியாது. ஒரு சொட்டு சோறு போதும், தூக்கு மாட்டி செத்துக்கிறாங்க. ஒரு சொட்டு சோர்வான வார்த்தையில் விஷம் குடிச்சு செத்துறாங்க. நாம் சோர்வை கலக்கி விடுகிற காவா தண்ணியாக இருக்கக்கூடாது, பரிசுத்தாவின் தண்ணீராக இருக்கணும். ஆமேன். சோறு ஒரு பொல்லாத ஆவி. யார் யாரெல்லாம் மற்றவங்களுக்கு சோர்வை உண்டு பண்ணுறாங்களோ அது ஒரு பொல்லாத ஆவி பிடிச்சவங்கன்னு அர்த்தம், பிசாசை பிடிச்சவங்கன்னு அர்த்தம். பிசாசை பிடிச்சவங்க குட்டை கலைக்குமா அப்படி கலக்கி விட்டுறாங்க. ஒரு சொட்டு தண்ணி தான், ஒரு சொட்டு தான், அது எல்லாரையும் கலங்கும். 10 பேர் 20 பேர் சோறுடைய செஞ்சிடும். நாம் நம்ம நாட்களில் யாருடைய வாழ்க்கையிலையும் சோர்வை கலக்கிறவங்களாக இருக்கிறது கத்தனமே அழைக்கலை. மற்றவர்களை உற்சாகப்படுத்த தான் கத்தரை அழைச்சிருக்கார். சோறு ஒரு ஆவி. சோர்வாக பேசுகிறவங்ககிட்ட பேசக்கூடாது. நம்ம சோர்வுடைய சொல்லிட்டு பேச்சு வச்சுக்கூடாது, கட் பண்ணிக்கணும். நம்ம என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா அது போதும். 1000 பேர் பேசுனா கூட பரவாயில்ல. 4 பேர் நம்ம என்கரேஜ் பண்ணுற ஆட்கள் இருக்காங்களா, அது காவா தண்ணி இல்லை, நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி, நல்ல மரம், நல்ல கனிகளை கொடுக்கும். தேவன் கிருபை தருவாராக. இந்த சோறு ஒரு பொல்லாத ஆவி. 2வது, சோறு ஒரு சுவாபம். அது சுவாபத்திலே சோர்வாக தான் இருப்பாங்க. அவங்கள என்ன தான் நீங்கள் உற்சாகம் பண்ணாலும் அவங்க சோர்வாக தான் இருப்பாங்க. அது சோர்வு அவங்க இஷ்டமாக விரும்புகிறாங்க. சோகமாக இருக்கணும், சோக பாட்டு பாடணும், சோகமாக ஜெபிக்கணும், சோகமாக அழணும், சோகமாக அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், சோகமாக தான் இருக்கணும் விரும்புகிறாங்க. அவங்க வாழ்க்கையே சோகம்தான். குடும்பமும் அப்படி தான் இருக்கும், பிள்ளைகளும் அப்படி தான் இருப்பாங்க. என் சோக கதை கேளு தாய்க்குழமைன்னு பாடுறான், சினிமா பாட்டு பாடுறான். சில சோக கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி இப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், அந்த ஆள் இப்படி ஆக்கும், இந்த மனுஷன் இப்படி ஆக்கும், அவர் சரியில்லை, இந்த சகோதரி சரி. இதே தான் அவன் வேலை. அவனுடைய வேலையே சோக கதை. தேவனுடைய பிள்ளைகள்,
நாம் சோகத்தின் ஆவி, சோர்வின் ஆவியுடையதாக கூட சோறு ஒரு சுவாபமாக மாறக்கூடாது. வேலை செய்கிற கூட சோர்வாக தான் பேசுவாங்க. படிக்கிற இடத்துல ஸ்கூலில் பிள்ளைங்க என்னத்தை படித்து, என்னத்தை எழுதி, என்னத்தை பாஸ் பண்ணி, என்னத்தை வேலைக்கு போய், என்னத்தை கிழிக்க. அடுத்த நல்லா படிக்கிற பையன் இருப்பான், அவனுக்கு மனசில் என்ன வந்துடும்? சோர்வு. இன்னத்துக்கு சர்ச்சுக்கு போய், என்னத்தை ஜெபம் பண்ணி, என்னத்தை பிரசங்கம் கட்டி, என்னத்தை பண்ண போகிறோம் சொன்னால் அடுத்த விசுவாசி சோர்ந்து போயிடுவாங்க. என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும், என்னத்துக்கு வயல் வாசிக்கணும், என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும், இன்னும் வேறு வேலை இல்லையா, அவருக்கு வேறு வேலை இல்லை, அவருக்கு லூஸு நாங்களும் லூஸா அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சோர்வாக்கிடுவாங்க. அது சுவாபம். மூணாவது, சோறு என்றது ஒரு நுகம். ஆண்டவர் சொன்ன என்னை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:27-28 வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர்கிட்ட போனால் இளைப்பாறுதல் கொடுப்பார், சோர்வை கொடுக்க மாட்டார். சிலர்கிட்ட போனால் சோர்வு வந்துடும் நமக்கு. சிலர்கிட்ட பேசினா சோர்வாயிடும். சில வீடுங்களுக்கு போனால் சோர்வாயிடும். சில கூட உட்காந்து சோர்வாயிடும். நமக்கு மலேரியா இருக்காது, அவங்களுக்கு மலேரியா இருக்கும். அவங்க பக்கத்தில் உட்காந்து நமக்கு கொஞ்சம் நேரத்தில் மலேரியா வந்து உதற ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் ஸ்பிரிட்டு, எதிர்மறையான ஆவி கிட்ட போகவே கூடாது, வச்சுக்க கூடாது. நமக்கு ஆபத்து. நமக்கு மலேரியா பிடிச்சிடும், நமக்கு சோறு பிடிச்சிடும். பாருங்கள், சோறு ஒரு நுகம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். அப்புறம் நான் சாந்தமும், நான் சோர்வின் ஆவி உடையவன் சொல்ல, சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். என்னுடைய சாந்தத்தை எடுத்து, என் மனத்தாழ்மையை எடுத்து உங்கள் கழுத்து மேலே வச்சு நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து நடப்போம். இந்த சைடு ஒரு மாடு, இந்த சைடு ஒரு மாடு. மாட்டு கழுத்து மேலே என்ன வைப்பாங்கன்னா நுகத்தடி வைப்பாங்க, மரக்கட்டையை வைப்பாங்க இல்லையா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என்னுடைய கழுத்து மேலே வச்சுருக்க நுகத்தையும் உன் மேலேயே செட் பண்ணுறேன். நான் சாந்தமாக நடப்பேன், பொறுமையாக நடப்பேன், சாந்தமாக நடப்பேன், தாழ்மையாக நடப்பேன். காட்டு கழுது மாதிரி நடக்க மாட்டேன், இஷ்டப்பட்டு நடக்க மாட்டேன், தாறுமாற ஓட மாட்டேன். பொறுமையாக நடப்பேன், சாந்தமாக நடப்பேன், இச்சையிடக்கத்து நடப்பேன், சோர்வாக நடக்க மாட்டேன், சாந்தமும் மனத்தாழ்மையமாக நடப்பேன். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இயேசுவோடு நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். பவுல் சொல்கிறேன், நான் அல்ல, இயேசுவை என்னில் பிடித்திருக்கிறார். சாந்தமும் மனத்தாழ்மையும் தோல் மேலே இருந்துச்சுன்னா நமக்கு பாரம் கிடையாது. மற்றவங்களுக்கு நம்ம பாரமாக இருக்க மாட்டோம். மற்றவங்களுக்கு சோறு உண்டாக்க மாட்டோம், மற்றவங்களுக்கு வேதனை உண்டாக்க மாட்டோம். வேதனை உண்டாக்கும் வழி என்று உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று தாவீது ஜெபிக்கிறார். எங்கே வாசிக்கிறோன்னு சொன்னால் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் பைபிளை வாசிக்காவிட்டால் இந்த பாஸ்டர் பணத்துறாரு பைத்தியம் பிடிச்சின்னு சொல்வீங்க. நீங்கள் பைபிளை திறந்தீங்கன்னா நான் பைத்தியக்காரனாக இருக்க மாட்டேன், நீங்கள் தான் பைத்தியமாகவே தவிர நான் பைத்தியமாக மாட்டேன். வசனம் தான் நான் பேசுகிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று பார்த்து 139 சங்கீதம் 24 வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 24 757 பேஜ் நம்பர் 757 24. வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று பார்த்து இருக்கா? 139 சங்கீதம் கடைசி வசனம். வேதனை உண்டாக்கும் வழி. என்ன வழி? அதுக்கு பேர் என்ன வழி? வேதனை உண்டாக்குற வழி. வேதனை உண்டாக்கும் வழி, உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவர் சொல்லி, என்னுடைய கழுத்து, என் கழுத்தில் இருக்கிற நுகத்தை எடுத்து உன் கழுத்து மேலே சேர்த்து வச்சுக்கோ. நம்ம 2 பேரும் ஒன்று நடக்கலாம். உன் கை நான் பிடிச்சிக்கிறேன், என் கை நீ பிடிச்சிக்கோ. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். கற்றுக்கொள்ளுகிற இருதயம், கற்றுக்கொள்ளுங்கள்.
குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக வரக்கூடாது, கற்றுக்கொள்ள வர வேணும். சபை என்பது கற்றுக்கொள்ளுகிற இடம், நம்ம தவறுகளை மாற்றிக்கொள்ளுகிற இடம். பாஸ்டர் குற்றப்படுத்துகிற இடம் கிடையாது சபை. இது ஊழியம், இது சபை, இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற இடம், நம்முடைய காரியங்களை மாற்றி அமைக்கிற இடம். நமக்குள்ள குறைகள் உண்டு, 1000 குற்றங்கள் உண்டு, மாற்றி அமைக்கிற இடம். இது கொய்யவனுடைய வீடு. கொய்யவன் நம்மை பிசைகிற இடம். நம்மை மாற்றும்போது சோர்ந்து போயிட்டோன்னா ஆண்டவர் மாற்ற முடியாது. நம்ம மாற்றும் கர்த்தர் வணையும் போது நம்ம உடச்சிக்கிட்டோம்னு சொன்னால் கர்த்தர் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளையும் உடச்சிக்கணும், மற்றவங்களையும் போய் சேர்த்து உடச்சிடணும். நானும் போல நீயும் போகாத, போ குட்டை கலக்கி. கர்த்தர் உன்னை வணையும் போது ஒப்பு கொடுத்து வணைய, ஆண்டவரே நான் களிமண், நீர் என் பிதா, நான் களிமண், நீர் கொய்யான். எங்கே இருக்குது வசனம்? 64ஆம் அதிகாரம் ஏசாயா 8ஆம் வசனம். சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மை சிரிச்சிக்கும் போது, நம்மை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் ஏன் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொன்னால், கர்த்தரே நம்மை தாயின் கர்ப்பத்தில் எடுத்தார், கர்த்தரே நம்மை வணைந்திருக்காரு, கர்த்தரே நம்மை சிருஷ்டித்திருக்காரு. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு தான் நம்மை மாற்ற முடியும். டைரெக்டாக வந்து கர்த்தர் மாற்ற வருவாருன்னா எரிஞ்சிருவோம். பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆமேன். ஏசாயா 64:8 வாசிங்க பிரதர். இப்பொழுது கர்த்தாவே, இதோ ஆலயத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே நீர் என்னுடைய பிதா, நாங்கள் களிமண். களிமண் பேசக்கூடாது, கொய்யவன் தான் பேசணும், கொய்யவன் தான் வணையணும். ஓய் நான் இப்படி வளையிற, ஏன் இப்படி வளைக்கிற, ஏன் இப்படி திருப்புற, இப்படி சுற்றுற, என்ன நீ அப்படின்ட்டு ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்டோன்னா நம்ம கூமட்டி ஆகிடுவோம். நாம் நீர் கொய்யவன், நான் களிமண், நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். நீர் தான் எங்களை உருவாக்கணும். நாங்கள் வந்து ஏசாமி உருவாக்க முடியாது. நாங்கள் வந்து யாரையும் பக்கத்தில் வீட்டுக்காரனையும் எங்கள் வீட்டுக்காரங்களையோ எங்கள் வீட்டில் நாங்கள் உருவாக்க முடியாது. உன்னையே உருவாக்குறவர் அவர் தான். நான் மற்றவங்கள மாற்றி அமைச்சிடுறேன், மற்றவங்கள மைண்டு திருப்பிடுறேன், அந்த பிசாசு வேலை நம்ம செய்வேனா? நீ யாரையும் உருவாக்க போகாத. கர்த்தர் உன்னை உருவாக்கட்டும், கர்த்தர் உனக்கு கொய்யவனாக இருக்கட்டும், கர்த்தர் உனக்கு பிதாவாக இருக்கட்டும். நீ களிமண்ணாவே ஒப்பு கொடு. நீ களிமண்ணுக்கு மேலே, களிமண்ணுக்கு உயிர் பெற்று கால் போட்டு களிமண்ணை தான் கால் வச்சு நடக்க ஆரம்பிச்சேன்னா வீட்டில் இருக்க பானையெல்லாம் ரோட்டுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். காசு கொடுத்து பானை வாங்கி வச்சுருக்கீங்க, மேலே மீன் குழம்பு வேகுது, திடீர்னு அந்த சட்டிக்கு கால் முளைச்சி நடந்து போகுது, என்ன பண்ணுவீங்க? பானை ஓடுது, பானை ஓடுது, பானை ஓடுது. அதே போல் தான் ஆண்டவனுடைய உருவாக்கும் போது சில பானைக்கு ஓடிடும், திடீர்னு பார்த்து கூட்டத்துக்கு வராது. என்ன ஆச்சு? அது இந்த மார்க்கெட்டு போச்சுக்கின்னு அது கோச்சிக்கிட்டு போச்சு. பாருங்கள், தேவன் நம்மை உருவாக்குறார், சிலுவு மேலே வச்சு தான் அப்படி சுற்றி வணைகிறார். நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்ந்து போகாமல் இருந்தால் யோபு உருவாக்கினவர், தானியேலை உருவாக்கினவர், ஆபிரகாமை உருவாக்கினவர், ஈசாக்கு உருவாக்கினவர். ஆமேன். பேதுரு சத்தியம் பண்ணி, ஆண்டவர் சத்தியம் பண்ணி அவரை தூஷித்தான், சபித்தான், அவனை உருவாக்கினவர். பவுலை உருவாக்கினவர், யோவான் அப்போஸ்தலனை உருவாக்கினவர். என்னை உருவாக்குற இடம்தான் சபை. நாம் சோர்ந்து போகிற இடம் அல்ல, மற்றவங்களை சோர்வடைய செய்கிற இடம் அல்ல, நம்மை மாற்றி அமைக்கிற இடம். திருப்பி சொல்லுங்கள், மாற்றி அமைக்கிற இடம். சொல்லுங்கள். இதை புரிஞ்சிட்டா யார் மேலே கோவம் வராது. இதை புரிஞ்சிட்டா நான் திமிர் வராது. இதை புரிஞ்சிட்டு நாமளே மாற்றிக்குவோம். நம்ம ரசிக்கப்பட்டு இதுக்கு ரசிக்கப்பட்டுன்னு தெரியாது, மறந்துட்டோம். சோர்வின் ஆவி, சோறு ஒரு சுவாபம், சோறு ஒரு நுகம், மற்றவங்க மேலேயும் பாரத்தை சுமத்தினோம். நான் இப்படி ஆகிட்டேன், நான் சர்ச்சுக்கு போகல, நீயும் போகல, என் கழுத்தை தூக்கி என் கட்டையை தூக்கி உங்கள் இடத்துல வச்சிடறேன், 10 பேரை ஏமாற்றினோம். அது ஒரு நுகம். அப்புறம் 4வது, சோர்வு என்றது ஒரு போதை. சொல்லுங்கள், போதை. இந்த பெரிய மேட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊசி போட்டு உட்காந்துருப்போம் 6 மணிக்கு. நான் தெரியாமல் என்னை கொண்டு போய் அங்கே பிரசங்கம் பண்ண விட்டார் ஒரு பாஸ்டர். பெரிய மேட்டு போயிருக்கீங்க நீங்கள்? லெதர்லாம் செய்வாங்க. அந்த பெரிய மேட்டில் உள்ள காலனிக்குள்ளே போனீங்கன்னா 6-7 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா போதை ஊசி ஏற்றிட்டு இருப்பாங்க. பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது போதை ஊசி ஏற்றி நிற்பான், மொபைலில் நிற்பான்.
ஏன்யா இப்படி சின்ன பையனை வாலிப்பையனாக்கி ஏன்ப்பா இப்படி ஊசி ஊற்றிக்கிறீ, தொடையில் ஊசி ஊற்றிக்கிற, கையில் ஊசி ஊற்றிக்கிற, என்ன பண்ணுறது? மனசோறுங்க, மனசோறு. போதை ஊசி போட்டு தான் அப்படி நிற்கிது வண்டி. போதை, சோறு என்பது ஒரு போதை, போதை ஊசி மாதிரி, லாக்கரி வஸ்து மாதிரி, கஞ்சா சாப்பிட்ற மாதிரி. சோறு நல்லா திங்காதீங்க. சோறு சாப்பிடுங்க, சோறுவை திங்காதீங்க. ஆமென். சோறு சாப்பிடலாம், வசனத்தை சாப்பிடுங்க, வார்த்தையை சாப்பிடுங்க, அபிஷேகத்தை சாப்பிடுங்க, ஜீவ தண்ணீர் குடிக்காதீங்க, குடிங்க. ஆனால் சோர்வை குடிச்சிட்டு மற்றவங்களுக்கு சோர்வை கக்கி பாம்பு விஷத்தை கக்காதீங்க. நீ சோர்வின் ஆவி மோசமான ஒரு ஆவி. ஆமென். அல்லேலூயா. சோர்வினால எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. சோர்வினால வீட்டை விட்டு ஓடி இருக்காங்க. வீட்டை விட்டு ஏன் ஓடுறாங்க? சோர்வு. ஃப்ரீடம் வேணும், விடுதலை வேணும், சுயாதீனம் வேணும். ஜெயிலேருந்து திருடு தப்பிச்சு ஏன் ஓடி வரான்? அவனுக்கு விடுதலை வேணும். ஜெயிலுக்குள்ள இருக்க முடியாது. சோர்வு அது ஒரு பயங்கரமான ஒரு போதை. அது தன்னை கொலை செய்து கொள்ளும். சோர்வு சாத்தானுடைய உற்பத்தி. சோர்வு எங்கேருந்து வருது? வெறுப்பிலிருந்து வருது, கசப்பிலிருந்து வருது. சோர்வுக்கு ஊற்று என்னது? சோர்வுக்கு ஊற்று ஃபெர்டிலைசர். அதுக்கு வேண்டிய உரம் எதுன்னா, ஒருத்தர் மேலே வெறுப்பு வச்சுக்கிட்டா, கசப்பு வச்சுக்கிட்டா, கோபம் வச்சுக்கிட்டா, பக்கத்தில் கூட பார்த்து சோத்திரம் கூட பண்ணாது, ஆத்திரமாக தான் போகும். ஏன்னா அது சோர்வு அதுக்குள்ளே வளருது, கசப்பாகிய வேறு வளருது. ஆமேன். ஆமாம், என்னை தான் சொன்னார், உன்னை தான் சொன்ன, ஏமால வந்துடாதீங்க. என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். குற்றம் கண்டுபிடிக்கிறது ஒரு கெட்ட பழக்கம், அசுத்தாவி. அப்படிப்பட்டவங்களுக்கு அசுத்தாவி தான் இருக்குது. எல்லாருக்கும் தான் பிரசங்கம் பண்ணுறேன். பரத்ராஜ் பிரதர் உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன். தினேஷ் பிரதருக்கும் பிரசங்கம் பண்ணுறேன். ஜான் பிரதருக்கும் பிரசங்கம் பண்ணுறேன். அப்புறம் எங்களுக்கு மட்டும்தான் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. நான் ஒருவேளை கர்த்தர் உங்களை ரட்சிக்காமல் வந்துட்டீங்களா தெரில, இயேசு தெரியாமல் வந்துட்டீங்களா தெரில, உண்மையாக தான் ஞாபகம் எடுத்தீங்களான்னு தெரில. சபைனா எல்லாம் சேர்ந்து ஒன்று தான். ஒரு தனி குடும்பமோ 2 குடும்பம் தனி குடும்பம் கிடையாது, எல்லாம் ஒன்று, ஈக்குவல், ஒன்று தான். எங்களுக்கு மட்டும்தான் அப்படி பாஸ் சொன்னாலும் சொல்லாதீங்க. முதல்ல அந்த பிசாசு தூக்கி வெளியே போடு. நாங்கள் ஒரு குடும்பம்னு வா. வந்தால் தான் சபையில் இருக்க முடியும். அப்படி வந்தால் தான் நீ வளர முடியும். அப்படி வந்தால் தான் சோறு வெளியே போகும். அப்படி வந்தால் தான் யாக்கோபின் சிறுபூச்சி போல மாற முடியும். அப்படி வந்தால் தான் கர்த்தருடைய கையை பிடிக்க முடியும். நாங்களாம் தனி, நீலாம் தனி. நீ இலங்கை, நான் இலங்கை, நீ இந்தியா, நீ ஆப்பிரிக்கா, நான் ஜெர்மனிலாம் பார்த்துட்டு போகாதீங்க. நான் ஜெர்மனி ஆப்பிரிக்கா கிடையாது. நான் ஏசப்பா புள்ள. சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, வாய் சொல்லிச்சு. ஏசப்பா புள்ள. ஆமென். நாங்கள்லாம் வாலிபத்தில் இருக்கும்போது சபையில் எப்படி பேசுவோம் தெரியுமா? அடிச்சு தான் பேசுவோம். அடிச்சு பேசிட்டேடா, நீ அடிச்சு பேசு. ஏசப்பா புள்ள அடிச்சுக்குவோம், 2 பேர் டீ குடிப்போம், ஜாலியாக பேசுவோம், ஜாலியாக வரும். எங்களுக்குள்ள சோர்வு கிடையாது. நான் தனி குடும்பம், நீ தனி குடும்பம் போட்டிங்கன்னா பேய் இருக்கு உள்ள, பிசாசு இருக்குது உள்ள. யாராவது தனியாக காட்டினாலும் தனியாக கூட்டி தான் பேய் ஓட்டணும். சபை தான் ஓட்டணும். நான் இல்லை, சபையாக தான் ஓட்டணும். அந்த பேயை தண்ணி கொடுத்தனும் போடாதீங்க. சபை சபையாக இருக்கட்டும். ஆமேன். அல்லேலூயா. இது பார்க்க மாட்டேன், யாரும் பார்க்கணும். இந்த பிரதர் நான் பார்க்க மாட்டேன், அந்த பிரதர் பார்க்க மாட்டேன், அந்த பிரதரோட பேச மாட்டேன், இவங்களோட பேச மாட்டேன். பண்ணாதீங்க. அதுக்கு வேறு சபை, இந்த சபை கிடையாது. பேசுனதே திரும்பி பேசுனா ஏன்னா நான் பைத்தியம், இந்த கர்த்தர் பைத்தியம் எங்களுக்கு தெரிந்து கொண்டார், பைபிளில் இருக்குது. ஆமேன். சோர்வின் ஆவியை துரத்துறது கர்த்தர் ஒரு பைத்தியத்தை வச்சுருக்காருங்க. ஆமேன். பவுலை கூட கர்த்தர் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போஸ்தலர் படிக்கிற பவுல் என்ன சொன்னாங்க? பைத்தியக்காரன். என்னடா பணாத்துறான்னாங்க. ஏசாமியை பார்த்து கூட பணாத்துறான்னாங்க. நான் கூட பணாத்துறேன். ஏன்னா கர்த்தர்னு பணாத்திரத்தை வச்சுருக்காரு.
நீங்கள் கீழ்பாக் மென்டல் காலேஜ் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு போனார். அங்கே போய் கீழ்பாக் மென்டல் காலேஜ் போனால் உள்ளே போனால் சாப்பிட்டியா அப்படின்னா எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. என்னை பார்த்து அவன் பல இழிக்கிறான், அவன் வாயில் எச்சு ஊற்றுது. சாப்பிட்டியா அப்படின்னா யார் தெரியாத பையன், பைத்தியம் பிடிச்ச பையன், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அடுத்து கொண்டு சாக்லேட் அங்கிள்ன்றான். அது மாதிரி பைத்தியக்காரனை போய் பார்த்துட்டு வந்த பிறகு அப்புறமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு நீங்கள் என்ன சொல்லணும்? பாஸ்டர் சொன்னதே சொல்கிறாருன்னு சொல்லணும். அப்போ அந்த பைத்தியக்காரில் நான் ஒருவனுக்கு கர்த்தர் எனக்கு இடம் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியருக்கு வாசிக்கிற பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் என்ன செய்தார்? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் வாசிக்கணும். யார் கொண்டு கர்த்தர் ஊழியக்காரர்? பைத்தியங்களை தான் ஏன் ஊழியக்காரனாக்குவார்? சொன்னதேன்னு சொல்லுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத பாருங்க. நல்லா சிஸ்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிது சிஸ்டர். நம்ம 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 இதில் வந்துட்டீங்க, கரெக்டாக கீழ்பாக்கில் வந்துட்டீங்க. வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். வாசிங்க. அப்படி இருக்கு. 27 வாசிங்க. ஞானிகளே வெட்கப்படும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஸோ என்ன ஒரு பைத்தியமானவனாக பார்த்து தான் இன்னும் டிசைன் பண்ணி ஊழியமான வச்சுருக்காரு. பைத்தியம் வளரதான் செய்யும், பேசுனது திரும்பி திரும்பி பேசதான் செய்யும். பவுலே சொல்கிறாரு, நான் திரும்பி திரும்பி பேசுகிறேன் பாருங்கள், என்னை தப்பாக நினைக்காதீங்கன்னு பவுல் சொல்கிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வசனம் வாசிக்கும், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் இந்த பைத்தியம் ஓடுறதுன்னு அப்போ தான் தெரியும். பரவாயில்ல, கொடுத்த பட்டத்துக்காக நன்றி. வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் ஃபூலிஷ்னஸ், என் புத்தி, நான் முட்டாள்தனம்னா பவுல் சார் என் முட்டாள்தனம் தான், நான் ஒரு பைத்தியம் தான். முட்டாள்தனத்தை கொஞ்சம் சகித்த நலமாக இருக்கும். சகித்தும் இருக்கிறீங்க. என்ன புத்தின்னு தெரியுமா? சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்கிறார் பவுல். நான் சொன்னதையே திரும்பி சொல்கிறதுனால இது எனக்கு புத்தியில்தான், சகிச்சிங்க. சொன்ன வசனத்தை திருப்பி சொல்கிறேன்ட்டு கிறிஸ்து என்ன கற்புள்ள கண்ணிக்கு ஒரே புருஷன் நீ விட்டது போல திரும்ப சொல்கிறார், அதை எழுதுகிறார். ஆமேன். அப்போ புத்தியினம், என் புத்தியினம் சொல்கிறது, இந்த பைத்தியத்தை கொஞ்சம் சகிச்சிங்கன்னா நலமாக இருக்கும். ஆமீன். எங்களுக்கு பைத்தியமே வேண்டாம், திருரா அப்படின்னு பாஸ்டர்னா போயிடுறோன்னா போகலாம், அங்கே பைத்தியம் இல்லை. இது பைத்தியம்தான். பைத்தியத்தை தான் கர்த்தர் இங்கே வச்சுருக்கார். நான் உண்மையாகவே பைத்தியம்தான். வேணா கீழ்பாக் மென்டல் காலேஜ் போயிட்டு வந்துட்டு இதுவும் அதுவும் ஒன்றான்னு பாருங்கள். ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இருக்குல்ல பசங்க? சூப்பர். எனக்கு சோறு வராதபடி கர்த்தர் தான் கற்றுக் கொடுத்தாரு. சோர்ந்து போகாதப்பா, ஒன்று அப்படி தான் சொல்லுவாங்க, பேசுனதே பேசுகிறதா சொல்லுவாங்க. ஆனால் பைத்தியம் தானே நீ, பைத்தியம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஞானிகள் வெட்கப்படுத்தணும்னு வச்சுருக்கேன், சொல்லட்டுமே, நல்லா சொல்லட்டும், நீ சொல்கிறதே திருப்பி சொல்லுன்னு சொன்ன ஆண்டவர். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை சொன்ன உங்களுக்கு? சோறு ஒரு ஆவி, சோறு ஒரு சுவாபம். அதாவது சோறு ஒரு சுவாபம் என்னென்னா, சில மந்தமாகவே நடப்பாங்க, வேலையில் மந்தமாகவே உட்காருவாங்க. வேலைக்கு வந்து அப்போ தான் அட்டன்ஸ் கையெழுத்து போட்டு வருவான். சேரில் உட்காரும்போது கொட்டாய் விட்டு தான் உட்காருவான். அப்புறமா டீ குடிக்கும்போது கொட்டாய் விட்டு தான் டீ குடிப்பான். ஒரு டீ குடிச்சது பெரிய ஆப்பம் விடுவான். அப்புறம் இந்த ஃபைல் எடுத்து அங்கே வச்சுட்டு அந்த ஃபைலை இங்கே எடுத்து வைக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் இருப்பான். இந்த ஃபைலை எடுத்துகிட்டு அந்த டேபிளை சுற்றி வந்து இந்த மொழிக்கு வச்சுட்டு அப்புறம் சார் என்ன சார் வேர்க்கடலை சாப்பிட்றீங்களா சார் என்ன பேசிட்டு இந்த ஃபைலத்துக்கு இங்கே வச்சு இந்த ஃபைலை எடுக்கிறதுக்கு 1 hour ஆகிடும். அது சோர்வின் ஆவி, மந்தமாக தான் இருப்பான். ஆனால் சுறுசுறுப்பின் ஆவி உள்ளவங்க அதிகாலை 4 மணிக்கு எச்சு முன்ன நாள் நிற்பாங்க. தானியேல் சுறுசுறுப்புள்ளவன், அவனுக்கு சோர்வின் ஆவி இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து இந்த நெருப்பில் போடுறதுக்கு கொண்டு வந்தார். நாங்களா பைத்தியக்காரன்,
போடுங்க நெருப்பில், ஆண்டவர் கூட வருவார், இயேசு கூட வருவார். எல்லாம் சர்ச்சில் தான் பாடும், இயேசு கூட வரும், சர்ச்சில் பாடும், நெருப்பில் பாட மாட்டோம். ஆனால் அவனுங்க அப்படியே நெருப்பு வச்சாலும் கர்த்தர் அதை விட பெரிய நெருப்பாக. சோர்வின் ஆவி நெருப்பு அவர்களை சோர்வு பண்ணவில்லை, சோர்வடைய செய்யலை. ரெண்டாவது சுவாபம், மூணாவது நுகம், நாலாவது ஒரு போதை, அஞ்சாவது சோறு, ஒரு அழுத்தம், மன அழுத்தம், டிப்ரெஷன். ஒரு சின்ன கொசு தலையில் உட்காந்து கூட 1000 கிலோ வெயிட் உட்காந்த மாதிரி இருக்கும். காக்கா மேலேருந்து ஒரு சின்ன எச்சம் போட்டு சட்டையில் உழுந்தாலும் ஒரு 100 கிலோ எடை போட்ட மாதிரி இருக்கும். ஐயோயோ 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 இச்சி பச்சு பொட்டுச்சு. அந்த சின்ன ஒரு காரியத்தை சகிக்க முடியாதவங்கள ஒரு பெரிய பாரம் விழுந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வார்த்தை தலைக்கு மேலே புல்டோஸ் ஜேசிபி வச்சு மேலே இடுவாங்க. ஒரு சின்ன வார்த்தை. நான் பவுல் சொல்கிறாரு, உபத்திரம் வந்தாலும், நாச மோசம் வந்தாலும், பட்டயம் வந்தாலும், பசி வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், தாழ்வு வந்தாலும், உயரம் வந்தாலும், மரணம் வந்தாலும், ஜீவன் வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? அந்த எந்த காரியம் அவர் தலையில் கொசு மாதிரி இருக்குது, கொசு மாதிரி அடித்து போட்டார். கொசு மாதிரி பாருங்கள். சில யானை போனது பூனை தெரிஞ்சுதான், யானை பூனை தெரியலையாம். ஒரு பாஸ்டர் சின்ன பெருசாக பண்ணிட்டு இருந்தார். நானும் அவரோட கூடி செஞ்சோம். அங்கே பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஃபியூஸ் உடஞ்சி போச்சு, கரண்ட்டு ஒர்க் ஆகல, ஈபிக்காரன் வரல. இந்த பையன் குடித்த கப்பை தூக்கி அப்படி வைக்கிறேன்ட்டு அந்த பையன்கிட்ட அவ்வளோ பெரிய சண்டை. அது சொன்னேன், பாஸ்டர் இந்த கப்பு நானே தூக்கி வச்சிடறேன் பாஸ்டர், அந்த பையன் வேண்டியது நானே வச்சிடறேன். ஈபிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பெரிய ஃபியூஸ் பற்றி எரியுது, அதை பாருங்கள், சிஸ்டர்ஸ்லாம் கூட்டியிருக்காங்க, 10 சிஸ்டர்ஸ் எரிஞ்சிடுவாங்க. அதை விட்டு யானை போன தெரியலையா, பூனை போன தெரிஞ்சுதான். சின்ன கப்பு தான் பெருசாக தெரியும். அதுக்கு மேலே தலைக்கு மேலே பெரிய தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கும் வீட்டில், அதை விட்டுருவானுங்க. சின்ன கப்பை பெருசாக்கிடுவாங்க. அது சோறு சின்னதை பெருசாக்கும், பெருசை சின்னதாக்கும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி சோர்வுலேருந்து சோர்வுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அதுலேருந்து விடுதலை பெற முடியும். சில வீட்டுக்காரோட சண்டை போட்டாங்கன்னா ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு ஆகிடும். இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணேன் தெரியாமல் போச்சே, இது இவ்வளோ பெரிய தலையடியாக தெரியும். அந்தளவுக்கு ஆக்கிடுவாங்க. ஒன்றும் இல்லாத விஷயமா இருக்கும், சின்ன விஷயம், பண விஷயமா இருக்கட்டும், ஒரு பொருள் வாங்கி தர விஷயமா இருக்கட்டும், ஒரு சர்க்கரை வாங்குகிற விஷயமா இருக்கட்டும். 10 ரூபா சர்க்கரைக்கு அடித்த சண்டே பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஆள் போய் தலையை கொண்டு போய் நெத்தி கொண்டு போய் சோத்துல மோதி மண்டை உடச்சிக்கலாம் ஆகிடும். பா, ஒரு 10 ரூபா, ஒரு 10 ரூபா விஷயம் நம்மளே கடைக்கு போயிடலாம். அது நீங்கள் போ வேலைக்கு நான் போய் எடுத்துறேன், ஈஸியாக செய்யலாம். வாங்கி கொடுக்கலாம், நீ பொசிஷனே கிடையாது. அடப்பாவி, அவன் என்ன பாவம் செஞ்சான்? சின்னது பெருசாக்காதீங்க, சின்னதாக்காதீங்க. வீடுகளில் தற்கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நினச்சிருந்த எத்தனையோ பிரச்சனையை 10 வருஷம் முன்னாடி உங்கள் வீடுகளில் சால்வ் ஆகிருக்கும். நீங்கள் நினச்சிருந்த எத்தனையோ வீடுகளில் இன்னும் நல்லா சம்பாரிச்சு வீடு கட்டி இடமாகி நல்லா இருந்திருக்க முடியும். சண்டை போட்டு 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 சோர்வு, புருஷனுக்கு சோர்வு, மனைவிக்கு சோர்வு, பிள்ளைகளுக்கு சோர்வு, சோர்வு சோர்வு. குடும்பம் கட்டப்படல, வீடு கட்டப்படல, அபிஷேகம் கட்டப்படல, வல்லமை கட்டப்படல, ஞானம் கட்டப்படல, வசனம் கட்டப்படல, உபதேசம் கட்டப்படல, வாழ்க்கை கட்டப்படல, சுவாபம் கட்டப்படல, அன்பு கட்டப்படல, தீர்மானங்கள் கட்டப்படல. உடைஞ்சு கட்டுறோம் உடையணும், கட்டுறோம் உடையணும். கர்த்தர் இந்த மாதம் பேசுகிறார், சோறு தூக்கி போடு. அல்லேலூயா. சோறு, கடைசியாக சொல்கிறேன், சோறு ஒரு உயிர்கொல்லி. உயிர்கொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன். இதுவாக ஒரு பாஸ்டருக்கு ரொம்ப கண்டிஷனாக கரண்ட்டு சாப்பாட்டில் ஸ்லோ பாய்சன் வச்சுட்டாங்க 2015. அவர் பாவம் நல்லா வெளிநாட்டில் போய் ஃபாரின், அமெரிக்கா, ஜெர்மனிலாம் போயிட்டு வர்றவர். இங்கே டிசம்பரில் வச்சான். ஊர் சொல்ல மாட்டேன், பேர் சொல்ல மாட்டேன். குற்றம் கண்டுபிடிக்கிற பிசாசுகள் ஏதாச்சும் வேலை செய்யுங்க. அதனால்
யார் பேருன்னு சொல்ல மாட்டேன், யாருக்கு வச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன். அந்த பாஸ்மா ஃப்ளைட்டில் போய் லண்டனில் இறங்கினார். டிசம்பர் வச்சாங்க, மே மாதம் இறங்கினார். கன்வென்ஷனில் பேசுகிறாரு. 3 நாள் பேசினார். 4வது நாள் கன்வென்ஷன் முடிச்சுட்டு ஃப்ளைட்டு ஏறணும். காலையில் இறந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க டாக்டரை போய் கண்டுபிடிக்கல. அதை யார் வெளிப்படுத்தினா? பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஒரு சீஃப் பாஸ்டருக்கு அந்த கதை. ஒரு பெரிய உலகத்துக்கு பெரிய பாஸ்டருக்கு ஒரு பாய்சன். அவர் எல்லாருக்கும் சீஃப் பாஸ்டர். ஆனால் ஒரு சின்ன ஆள் வச்சுட்டாங்க. கொஞ்சம் கண்டிச்சிட்டாரு. உனக்கு என்னாடி அந்த மனுஷன் உனக்கு பேச்சு பின்னா பழக்கண்டி அப்படின்னு சத்தம் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் போடுவேன்ட்டார். பாஸ்டர்ஸ் கிச்சனில் கலந்துட்டாங்க. அப்படி ஒரு உயிர் கொல்லி சோறு, ஒரு உயிர் கொல்லி. கண்டிச்சுட்டா கொண்டுருவாங்க நம்மளை. நான் கண்டிச்சுன்னா கொண்டுருவாங்க. எனக்கு சாம்பாரில் விஷம் கிடந்தாங்க. டிபிஎம்மில் கண்டித்தேன். கண்டித்தா கொலை விழும். கொலை கொண்டாலும் பிரச்சனை கிடையாது, பள்ளம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோறு எத்தனை வகை சொன்னேன்? 1 2 3 4 5. ஆவி, சுவாபம், நுகம், போதை, சாத்தானின் உற்பத்தி, மன அழுத்தம், உயிர்கொல்லி. 7 காரியம். இதான் சோர்வு. ஆமென். இந்த சோர்வு யாரை தாக்கும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ந்து போகிறாங்க பார்த்தீங்களா, வைராக்கியமாக இருக்கணும். தானியேல் போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, பேதுருவை போல. பேதுரு வைராக்கியமாக உடந்தான். அவனுக்கு சோர்வு தாக்கிடுச்சு. பவுல் ரொம்ப வைராகியமான, அவனுக்கே சோர்வு தாக்கிச்சு. கடல் பிரயாணத்துக்கு சோர்வு வந்துச்சு. எலியா நெருப்பை கொண்டு வந்தான். ஆவிக்குரிய ஜெயன்ஸ், ஆவிக்குரிய ராட்சதர்களை தான் சோர்வு தாக்கும். வளர மாட்டேன், நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, ஏதோ சர்ச்சுக்கு வரோம், பரலவும் போடணுமோ இல்லையோ, சும்மா வந்துட்டு ஒரு 2 கை தட்டி அழுதியை போட்டு போகிறவங்கள சோர்வு தாக்காது. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், எப்படி நம்ம கூட நம்ம கேஸ் தான், நம்ம கட்சி தான், நம்ம கூட நரகத்துக்கு வந்துடும். வீட்டில் பேசாது போய் சர்ச்சை பேசிச்சு, வா நம்ம பிள்ளை வா சோத்து, நான் உனக்கு தொழில் நிற்கிறேன்னு சாத்தான் நினைப்பான். ஸோ அது சாத்தான் அப்படிப்பட்ட டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு உண்மையாக வைராக்கியமாக ஜீவிக்கணும், பசுத்தமாக வாழணும், உண்மையாக வாழணும்னு நினைக்கிறவங்கள சோர்வு தாக்கும். மோசையை தாக்குச்சு. என்னாகுமோ 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. மோசே சோர்வினால் தாக்கப்பட்டான். ஒரு நாள் கூட பைபிள் தொடாமல் இருக்கிறவங்களுக்கு சோர்வு வராது. ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் வாசிக்கணும். காலையில் தீர்மானம் பண்ணி எழுந்திரிங்க, அன்றைக்கி பைபிளை திறக்க விட மாட்டாங்க. 11:14 என்னாகுமோ 11:14. ஆண்டவரே, எவ்வளோ பார்த்துட்டேன் ஜனங்களை. 32-40 வருஷம் எடுத்து வந்தேன். ஜனங்க எனக்கு ரொம்ப தாங்கக்கூடாத பாரமாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப மிஞ்சின பாரமாக இருக்குது. உங்களுடைய கண்களில் கொஞ்சம் கிருபை கிடைச்சுன்னா கொன்னுடு ஆண்டவரே, போதும்பா, கொலை பண்ண. ஆண்டவரை பார்த்து கொலை பண்ண சொல்கிறான். அப்போ அந்த ஜனங்க அந்த ஊழியக்காரனுக்கு என்ன மாட்டி படிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை இந்த 50 பேருக்குள்ளேயே எத்தனையோ பிசாசு கிரீசிங்கன்னா 32 லட்சம் பேருக்குள்ளே எத்தனை லட்சம் பேய் கிரீசி. அது மனாந்திர பேய். இது ஊர் பேய், அது மனாந்திர பேய், காட்டு பேய். கொள்ளிவாய் சர்ப்பம் வருது, எசபேலின் ஆவி வருது, என்னென்னோ மனசு கழுத்துக்கு எழுதி வருது. மோசைய என்னடா மோசையே தண்ணி கொடுக்காம சாகடி வந்தியா, சமுத்திரத்தில் கொல்ல வந்தியா, புதைக்க வந்து. அது படிப்பறிவில்லாத ஜனங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கு. படித்த ஜனங்களே ஆட்டி படைக்குதுங்க. ஆப்பா ஆண்டவரே என்ன முடியலப்பா, அப்பா முடியலப்பா, தாங்க முடியல, ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. இன்னொருத்த கேட்குறான், ஆண்டவரே இவங்களை நான் பெற்று போட்டேன்னு கேட்குறான். இவங்க தண்ணி கொடுக்குறது நானாக பெற்று போட்டேன், என்னை ஆளை விட்டு
எதுனா ஒரு கடையில் போய்ட்டு ஒரு கார்பெண்டர் கடையில் போய்ட்டு மரத்தை இழைச்சாது நான் சம்பாதிச்சு தின்னுக்குவேன். என்னை போய் இப்படி பண்ணிட்டீங்களே, என்னை கொன்றுங்க முடியும் ஈஸியா. பெரிய பெரிய ராட்சதன் மோசே யார்? சமுத்திரத்தை திறந்தவன், பயங்கரமாக மொசீனியா மலை மேலே போய் 40 நாள் உபவாசம் எடுத்தவன், பயங்கர ஜெபமாவி இருக்கிறவன், பயங்கரமான அற்புதம், பார்வனை போட்டு கோலை வச்சு ஆட்டி படைச்சவன். அவனுக்கே சோறு வந்துச்சு, மற்றவங்களுக்கு சோறு வராது. மற்ற யாருக்கும் சோறு வராது. உண்மையாக இருக்கணும் தான் சோறு வரும். உண்மையாக இருக்கணும் தாக்கத்துக்கு 10 ஈ வந்து கொத்தம். எந்த மரத்துக்கு அடி ஜாஸ்தி தெரியுமா? நிறைய பழம் காய்ச்சி நிறைய மாம்பழம் கொய்யாப்பழம் காய்ச்சி தொங்குதில் போகிற மரம்லாம் ஒரு காலத்துக்கு விட்டு தான் போவான். ஆனால் கனியே இல்லாத மரத்துக்கு ஒரு அடி கூட கிடையாது. கனி இருக்க காய்க்க வந்துட்டு அப்படின்னு வள்ளுவர் பாடினார். எந்த மரத்துக்கு ரொம்ப கனி இருக்குதோ சும்மா நின்றுட்டு கூட போகிறவன் யாரும் தெரியாதவன் கழுத்து கடிச்சுப்போம். அவன் யாரும் தெரியாதவன், நம்ம பார்த்தவன சோறு போட்டவனு கிடையாது, வளர்த்தவனும் கிடையாது, படிக்க வச்சவங்க என் பேர் கூட தெரியாது, அடிச்சுப்போம் கழுத்துக்கு. யோ என்ன ஊழி செய்கிற, நீ பயங்கரமாக ஜெபிக்கிறாள் தான் உன் பக்கத்து வீட்டில் எவனா ஒருத்தன் கல் அடிப்பான், உங்கள் சொந்தக்காரன் அடிப்பான், எவனா ஒருத்தர் தொந்தரவு கொடுப்பான், வேலை ஸ்தலத்தில் தொந்தரவு கொடுப்பான். நீ ஜெபிக்கிறாளாக இருந்தால் கண்டிப்பாக உனக்கு கல்லடி வரும். நீ உண்மையாக ஜெபிக்கிற சின்சியர் ஜெபிக்கிறாங்க கல்லடி வரும். மோசே சொல்கிறான், ஆண்டவர் போதும் பா, என்னை எடுத்துக்க, கொன்றுங்க. சோறு யாரை தாக்கனா உண்மையாக இருக்கிறவனை தான் ரொம்ப தாக்கும், ரொம்ப ஜெபிக்கிறவனை தாக்கும், ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறவனை தாக்கும், ரொம்ப சுத்தமாக வாழணும்னு நினைக்கிறவனை தான் தாக்கும். எல்லாரையும் சோர்வு தாக்கிடாது. மோசேவை தாக்குச்சு. ரெண்டாவது யாரை தாக்குச்சுன்னா, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது எலியா அங்கே ஓடி போகிறான், வனந்திர மார்க்கமாக ஓடி போய் அழுகிறான். வாசிங்க வனாந்திரத்துக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூளை செடிகளில் படுத்துக்கிட்டு, ஐயா நான் பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனால் நான் சாகணும், என்னால் முடியாது, போதிய ஊழியம். எப்பா நீ நெருப்பெல்லாம் இறக்கணேப்பா. அவன் ஆண்டவரே நெருப்பெல்லாம் வந்துச்சு தான், பாகால் தீர்க்கதரிசிலாம் வெட்டி போட்டவன் தான். ஆண்டவர் நெருப்பை தான் இறக்க சொன்ன தவிர வெட்ட சொல்லலை. ஆண்டவர் சொன்னதையும் செஞ்சான், சொல்லதையும் சேர்த்து செஞ்சான். ஆண்டவர் வெட்ட சொன்னார், பாகால் தீர்க்கதரிசி வெட்ட சொல்ல, நெருப்பு தான் கொண்டு வர சொன்னார். பாகால் தீர்க்கதரிசி மனம் திரும்பத்துக்கு கர்த்தரை தேவன் சொல்கிறதுக்கு நெருப்பு தான் கொண்டு வர சொன்னார் 18ஆம் அதிகாரத்தில். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நெருப்பே கர்த்தரை நம்ம கைவரிசையை காட்டோன்ட்டு 450 தீர்க்கதரிசி ஒரே வெட்டா பள்ளத்தாக்கில் போய்ட்டு வெட்டி போட்டான். இந்த தீர்க்கதரிசியில் சோறு போட்டு வளர்க்குறவ யாருன்னா ராணி மகாராணி. இந்த தீர்க்கதரிசியில் பாகால் தீர்க்கதரிசியில் சோறு போட்டு செல்லம் கொடுத்து வளர்க்குறவ யார்? எசபேல் ராணி வளர்க்குறான். இவன் என்ன பண்ணிட்டாங்க, நெருப்பு இறக்கி இதுதான் தெய்வன் சொல்லிட்டு வரணும். நெருப்பு இறக்கிட்டு கர்த்தரை தேவன் காலில் விழுந்துட்டாங்கன்ட்டு என்ன பண்ணிட்டான், போய் ஒரே வெட்ட சீவிட்டான். அது தேவன் சொன்ன காரியம் இல்லை, அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணதுனால பிசாசுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சி. நீங்கள் எவ்வளோ நல்லவனாக இருந்தால் கூட, எவ்வளோ பசுத்தமான இருந்தால் கூட, நெருப்பே இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா உனக்கு சோறு வந்துடும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாத்திரம் பண்ணக்கூடாது. என்ன சொன்னாலும் அதான். அதோடு கூட எங்களுக்கு எல்லாம் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், தாத்தாவை தெரியும், பாட்டியை தெரியும், போட்டனை தெரியும், அவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், மகாத்மா காந்தி கூட தெரியும், மகாத்மா காந்தி அப்பனை கூட தெரியும். நேருடைய மடியெல்லாம் படுத்தேன்னா சொல்லிக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பண்ணக்கூடாது. எவ்வளோ தெரியுதோ அவ்வளோதான். அவன் போய் என்ன பண்ணிட்டான், எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி 450 பேர் வெட்டுறேன் பார் வெட்டினான். வெட்டினவொன்னு என்ன பண்ணிட்டான் ராணி, நான் சோறு போட்டு வளர்க்குற தீர்க்கதரிசியில் இவன் எப்படா வெட்டலான்ட்டு சரி நெருப்பு இறக்கிட்டான்.
அது ஓகே, அது கர்த்தர் பெரியவர், அவ்வளோதான். அதோடு இவன் எஸ்கேப் ஆகிருக்கணும். என்ன பண்ணிட்டான், கத்தி எடுத்துட்டு ஒரே வெட்டு. தீர்க்கதரிசி வேலை வெட்டுற வேலையா? ஆசாரின்னு வெட்டினோம், தீர்க்கதரிசி வெட்டக்கூடாது. அவன் என்ன பண்ணிட்டான், ஒரே வெட்ட கத்தி வச்சுட்டு. தீர்க்கதரிசி பாவத்தை கண்டிக்கலாம், ஆனால் கத்தி வச்சு வெட்டக்கூடாது. வெட்டின உடனே 450 பணம் உணர்ந்தவொடனே, ஏய் நான் வளர்த்து சோறு போட்டு வளர்த்த சம்பளம் கொடுக்குற தீர்க்கதரிசியில் இவன் வெட்டிட்டான்ட்டு எசபேல் எந்திரிச்சு, நாளை காலையில் எலியா தலை கழுத்து மேலே தலை இருந்துச்சுன்னா நான் எசபேல் கிடையாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ண. பயந்துட்டு இவன் பண்ண தப்புனாலாம் பயந்தான். நெருப்பு இறக்கிட்டு இருந்தால் பயந்துருக்க மாட்டான். தீர்க்கதரிசியில் வெட்டின பயத்தினால கண்டிப்பாக தலை போயிடும்ட்டு வண்ணந்திர மார்க்கமாக ஓடி ஒரு நாள் ஃபுல்லாக ஓடி அங்கே போய் படுத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிடுறாங்களே, ஆண்டவன் வெட்டின தப்புன்னு சொல்லிடுறாங்களே, என்ன அப்படி சொல்ல, போட்டுமாண்டவரே என்னை போட்டுமாண்டவரே என்னை போட்டுமான். என்னடா போட்டுமாண்டவரே, நீ போட்டு வந்துட்டு உன்னை போட்டுணுமா? தப்பு பண்ணுது நீ, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நீ பண்ணிட்டு என்ன போட்டுறான். என்ன போடுறது? ஆண்டவர் சொன்னால் இறங்கி வந்துட்டே, என்னன்னா உன்னை போடுறது, உனக்கு ஒரு ஊழியம் இருக்குது, எந்திரி, இந்தா சாப்பாடு குடி, தண்ணி குடி, போக வேண்டிய தூரம். அவர் அதையும் சாப்பிட்டு அவனை அப்போ மறுபடியும் படுத்துனான். மறுபடியும் குருன்னு தூக்கம் போடுறான், மறுபடியும் எழுப்புறான். இவர் ராட்சதன், ஜப வீரன், ராத்திரி ஃபுல்லாக செபிக்கிறவனுக்கு துக்கத்தினால சோர்ந்து மயங்கி விழுந்து சாவு துக்கம். சோறு நமக்கு சாவு துக்கத்தை உண்டு பண்ணிடும். யாரை கொண்டு போடுறான், உன் கையால் விஷம் கொடுத்து சாவு சொல்கிறானா இல்லையா? இப்படி பேசி என்ன, உன் கையால் பேசாமல் காப்பியில் விஷம் கொடுத்து என்ன செஞ்சுட்டு முடிச்சிட்டுன்னு சொல்கிறோமா இல்லையா? நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, நானே சொல்லியிருக்கேன். என்ன ஆவிக்குரிய ராட்சதர்களுக்கு தான் அந்த கஷ்டம் வரும், எல்லாருக்கும் வராது. ஆமீன் ஆமீன். அந்த மாதிரி வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்திருக்கு, வேலை ஸ்தலத்தில் வந்திருக்குது. ஒரு பிராமணன்கிட்ட நான் சொன்னேன், ஏய் பேசாமல் இவ்வளோ பேசிட்டல, அதுக்கு விஷம் கொடுத்து சாப்பிச்சிடா. வீட்டில் கூட வரும், உங்கள் வீட்டில் வரல வராது. ராட்சதன் அந்த வரும், நீ ஜெபிக்கிற வீரன் அந்த வரும், நீ உண்மையாக இருந்தால் வரும், நீ வைராக்கியமாக இருந்தால் சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறவனா இருந்தால் வரும், நீ பாட்டு பாடுறவனா இருந்தால் வரும், நீ வேதத்தை வாசிக்கிறவனா இருந்தால். இவன் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு வர அந்த ஆவி, அந்த டெஸ்ட்டில் ஜெயிக்கணும் ரொம்ப கஷ்டம். ஏண்டா உயிர் வாழணுன்ற எண்ணம் வரும். எலியாவுக்கே வந்துச்சுன்னு நானா பச்சை மரத்துக்கு அந்த பாடு, நம்ம எந்த பாடு? ஹலோ, உண்மையை பேசினேன், பொய்யெல்லாம் பேச தெரியாது எனக்கு, இது உண்மை. நீ ஜெபிச்சு பார், யுத்தம் வரும். யுத்தத்தை ஜெயிச்சிருந்தா அப்புறம் ஜெயந்தான், ஜெயிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். ஜெபிக்க சோதனை சொல்லுவாங்க பாஸ்டர், ஜெபிக்க தான் சோதனை ஜாஸ்தி ஆச்சுன்னா கர்த்தர் நெருப்பு கூட நடக்க போகிறான்னு அர்த்தம். ஜாஸ்தி ஆச்சு சோதனைனா 3 நாளில் உள்ளே போட்டால் 4 நடக்க போகுதுன்னு அர்த்தம். வளங்களை ஸ்தோத்திரம்பா. இன்னொரு 10 மணி நேரம் ஜெபிச்சு தான் வரணும், உங்களை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். 3வது ராட்சதன் யாருன்னா, யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு, யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்ன சொல்கிறான், ஆண்டவர் செத்துட்டாரு, அவர் எங்கே போய் தூங்குறாரு தெரியல, பேசாமல் மீன் பிடிக்க போயிடலாண்டா அப்படின்ட்டு கூட இருக்கவங்களையும் சேர்ந்து, டேய் நான் மட்டும் மீன் பிடிக்க மாட்டேன், நீங்களும் வாங்கினான்ட்டு 4 சிசில கூட்டிகிட்டு திவரிய கடற்கரையில் மீன் பிடிக்க போயிட்டான், உடித்து விட்டான், மீன் பிடிக்க போயிட்டார். ஐயா வாசிக்க. தோமாவும் சீமோன் பேதுரும் தோமாவும் நாத்தான்றவனும் செபதேவின் குமாரனாகிய வேறு 2 பேரையும், ஏய் வாடா மீன் பிடிக்க போறேன், வாடா ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லி இயேசு மறுத்து ஊழியம் செய்ய போகலாமாடா,
4 பேர் ரசிக்கணும். போனால் அது போனோம். பக்கத்து ஊரில் குளம் இருக்குது. அந்த ஏரியில் கொஞ்சம் தூண்டில் போட்டால் ஜாலியாக மீன் பிடிக்கவா. என்ன ஊழியம், என்ன இயேசு, என்ன உயிர்த்தெழுதல், என்ன மானம். இவர் நம்மளுக்கு அம்பும் காட்டில் கண்ணை கட்டி விட்டார். என்ன பண்ணுவோம், மீன் பிடிக்கிறதுக்கு போயிடுவோம். ஏன்னா ஊழியம் செய்து கஷ்டம். தூண்டில் போட்டால் ஒரு கெண்டை மீன் கிடைச்சா வறுத்து சாப்பிட்லாம். ஆனால் ஊழியம் செஞ்சால் எத்தனை நாள் சாப்பாடு இல்லாமல் கூட போயிருக்கு. மீன் பிடிச்சா 10 மீன் பிடிச்சி வறுத்தா பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கு போடலாம். ஆனால் வீட்டில் உட்காந்து முட்டி போட்டால் மீன் வராது. சொம்பரினும் வளரும். ஆமாவா இல்லையா? கொரோனா கற்றுக் கொடுத்த பாடங்கள். கொரோனா கற்றுக் கொடுத்த பாடம். சைனாக்காரன் பண்ணி வச்ச வேலை. அந்த சைனாக்காரன் பண்ணி வச்ச வேலையினால கொரோனா பாடம் கற்றுக்குச்சு. இந்த பேதுரு போய் மீன் பிடிக்க போயிட்டான். அவனும் போய் பிடிக்க போகிறான். ஐயேசு அங்கே நிற்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? மீன் பிடிக்க போகிறேன் சார். ஓஹோ. ஏசாமி என்ன செஞ்சார், அவர் சட்டியை வச்சு அதை மீனை போட்டு வறுக்கிறார். போய் பிடிச்சிட்டு வாங்கப்பா, பிடிச்சிட்டு வாங்க. போயிட்டாங்க. அவங்க மீன் பிடிச்சிட்டு வறுத்தக்குள்ளே மீன் ரெடியாக வறுத்துருக்குது. இது எங்கே வந்துச்சு இந்த மீன்? இந்த மீன் எங்கேருந்து வந்துச்சு? இது யார் பிடிச்சி கொடுத்தா? ஏசாமிக்கு. ஏசாமி எங்கே போய் தூண்டில் போட்டார்? ஏசாமி எந்த படகுல போனார்? போகலை. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற தேவன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிசாசும் அற்புதங்களை செய்யலாம் தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர் 100வது செஞ்சுரி அடிக்க முடியல. 99லேயே ஒரு வருஷம் செஞ்சுரி இப்போ வரல, 100வது செஞ்சுரி வரல. எங்கே போனால் தெரியுமா? புட்டபர்த்திக்கு போய் சாய்பாபா காலில் விழுந்து அவன் ஏறிச்சு நின்று அப்படின்னு விபூதி வந்து கையில் குடிஞ்சான். யாரு கொண்டு வைக்கல, அது வானத்தை பார்த்து வந்துச்சான். வானத்தை பார்த்து விபூதி கையில் வந்தோடனே அடுத்த எடுத்து சச்சின் டெண்டுல்கர் நெத்தியில் வச்சோடனே அடுத்த மாதம் செஞ்சுரேஷன். இப்போ வானத்தில் விபூதி யார் கொடுத்தா? கர்த்தராகிய ஆண்டவரா. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனை இருக்கிறது. லூசிஃபரும் அங்கே தான் இருக்கிறான். பிசாசும் விபூதி கொடுக்குது. ஒன்று சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிச்சோன்னே பத்தியா கர்த்தர் போய் செய்யலன்னு நினைக்காதீங்க. பிசாசும் அற்புதங்களை செய்வான். ஆனால் பரலோகம் கொண்டு போக மாட்டான். நித்திய ஜீவனை இயேசு தான் கொடுக்க முடியும். ஆமேன். அப்போ பேதுருக்கு ஒரு மனசோர் வந்துச்சு. இன்னாத்த ஊழியம், இன்னாத்த ஜெபம், என்னத்த கெத்செமனி, இன்னாத்த சிலுவை, என்னத்த போங்கடா. வாங்கப்படா, மீன் பிடிப்பா. சுந்த பேர் மீன் பிடிக்க போயிடலாமா? போகலாம். திண்ணிமல்ல ஒரு ஏரி இருக்குது, இங்கே ஒரு ஏரி இருக்குது, பெரிய எல்லாம் மீன் பிடிக்கணும். நம்மளாம் போயிடலாம். அந்த மீன் பிடிக்கலாம். வீட்டுக்கு 10 மீன் வாங்கி போயிட்டேன். வீட்டம்மா ரொம்ப சந்தோஷமா. இப்பா எங்கள் வீட்டுக்கார மாதிரி நல்ல ஒரு உலகத்தில் கிடையாது. அப்படி போயிட்டான். உடனே ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா நீ போய் கடலில் போய் மீன் பிடிக்கிற, உன்னை மனுஷனை பிடின்னு சொன்னால் மீனை பிடிக்கிற, நீ மீன் பிடிக்காமலே நான் மீன் பிடிச்சி காட்டுறேன். ஆண்டவர் வரவழைத்து வறுத்து வெட்டி அவரே க்ளீன் பண்ணுறாரு. அவரே காசிமேடில் போய் க்ளீன் பண்ணல, அவர் தான் காசிமேடு, அவர் தான் மீன் வெட்டுறவர், அவர் தான் மசாலா போட்டவர், அவர் தான் எண்ணெய் ஊற்றினவர், அவர் தான் வறுக்கிறவர். இவனு அதுக்கப்புறம் ஐயா இது என்ன ஐயா, இது யார் கொடுத்தா? இந்த பாரு, இது நான் வறுத்தது, நாங்களும் கொண்டு வந்திருக்கோம். ரைட்டு வா. சகோதர அன்பு விடாது. என்ன பெருசாக பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படி கேட்க மாட்டேன் ஆண்டவர். நான் பிள்ளையை எப்படி நேசிப்பேன்னா, வா கொண்டு வந்தியா, இதில் சேர்த்து போடுவா, நான் பிடிச்சது நீ பிடிச்சது சேர்த்து போட்டு வருவோம். அவர் அடையாளம், நான் தனி நீ தனி, நீ வந்து நீ கொண்டு நீ தனியாக வரத்துக்கோ, நீ உங்களுக்குள்ள சோத்திரம் போட்டு போ, நான் எங்களுக்குள்ள சோத்திரம் போட்டு போன்னு பண்ண மாட்டார் ஏசாமி. நீ கொண்டு வா, நான் போட்டு சேர்த்து இருப்போம். ஐக்கியம், அன்பு, ஒன்றாய் விருந்தோம்பல், அதுதான் ஏசப்பாவுடைய பிள்ளைகளுடைய அழகு.
என் மாம்சத்தை புசி வா, என் ரத்தத்தை பானமனு வா, உடம்ப கிழிச்சு கொடுக்குற வா, ரத்தத்தை கொடுத்தாரு. அதான் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. ராட்சதர்களுக்கு சோதனை, ஆவிக்குரிய ராட்சதர்களுக்கு சோதனை. பரபாஸ் வேண்டாம், இயேசுவை சிலுவையில் அடிங்க, பரபாஸ் தான் எங்களுக்கு வேணும், இயேசு வேண்டாம்னு சொன்ன அவர் ராட்சதன். ராத்திரி நான் ஜெபிக்கிறவர். பயங்கரமான சோதனை தான். நீங்கள் உண்மையாக வாழ்வீரானால், பரிசுத்த வாழ்ந்தால், ஜப வீரனாக இருப்பீர்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே சோதனை வரும், நீங்கள் வேலை செய்கிற சோதனை வரும், நீங்கள் வாகனம் ஓட்டும்போது வேணுனே ஒருத்தர் சண்டைக்கு வருவான். அவனாக வந்து உரசிடுவான். சார் என்ன சார் இடிச்சிட்டு போயிட்டு கேட்பான். நீங்கள் இடிச்சிருக்க மாட்டீங்க, அவன் இடிச்சிருப்பான். சாரிங்க சார் தெரியாமல் இடிச்சு நம்ம தான் சொல்லிட்டு போனோம். போட்டு ஏறி மிதிப்பானுங்க. அது ராட்சதர்கள், மாம்சத்தை விழுவாங்க, ஆவிக்குரிய மெதிச்சுட்டு தான் போவாங்க. அந்த குடும்பம் அப்படி தான் இருக்கும். அந்த பிராமண குடும்பம் அப்படி தான் மிதிக்கும். நாம் அப்படி இல்லை, தாழ்த்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மெதிச்சா மதி, செத்தா சாவன. அந்த தெல்லுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவது சோர்வு யாரை தாக்குச்சுன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை தாக்குச்சு. என்னாமா 17ஆம் அதிகாரம் 12-13. 12-13. ஆ 17ஆம் அதிகாரம் 12-13. பாருங்க, ஊழியக்காரனை பார்த்து என்ன சொன்னா, பேசாமல் போ, இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, 250 பேர் செத்துட்டாங்க, நாங்கள்லாம் மொத்தமாக சாகிறோம். அவங்க ஏன் செத்தாங்கன்றது யாருக்கும் தெரியல. 250 பேர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த தூப கலசத்தை எடுத்து, நாங்களும் ஊழியக்காரங்க தான் சொல்லிட்டு ஆளுக்கு தூப கலசத்தை எடுத்து தூப்பத்தை கட்டிட்டானுங்க. அதனால் என்னாச்சுன்னா, கர்த்தர் பூமியை 2ஆக திறந்து உள்ளே இறக்கிட்டார். உள்ளே இறக்கிட்ட உடனே என்ன வந்துடணும், மற்றவங்களுக்கு ஆண்டவர் தண்டிச்சிட்டாருன்னு பயம் வந்துடணும். பயத்துக்கு பதில் என்ன வந்துச்சுன்னா, பார் மோசே, உன்னால் என்ன சாபம், நீ தான் சாபம் போட்ட, நீ சாபம் போட்ட, நீ சாபம் போட்ட, நீ சாபம் போட்ட. அதனால தான் 250 பேர் உள்ளே போய் செத்தாங்க, நாங்களும் செத்துறோன்ட்டு மொத்த ஜனம் மோசைக்கிறோமா திரும்புகிறாங்க. கர்த்தர் கிரியை செய்தார். ஆண்டவர் நல்லது செஞ்சாலும் தப்பு, கெட்ட செஞ்சாலும் தப்பு. நீங்கள் 17ஆம் அதிகாரம் வீட்டில் வாசிங்கன்னா அவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்ன 17ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய குழப்பம் இஸ்ரவேல் சபைக்குள்ளே. ஆனால் 250 பேர் உள்ளே போனோன்னே உயிரோடு இருக்கவங்க என்ன செஞ்சுருக்கணும், ஐயோ கர்த்தருடைய கை பலம் அடிச்சிச்சு, நாம் மனம் திரும்பிடுவோம் அப்படின்னு. ஏய் நீ சாபம் போட்ட, நீ சாபம் போட்ட, நீ சாபம் போட்ட. அவன் சாபமே போடலை, ஆண்டவராக போட்டார் உள்ள. ஆமென். ஏன் நம்ம சாபம் விடணும்? நம்ம செய்கிற தப்புக்கு கர்த்தரே நம்மளை போட்டுருவார். நான் சாப்பிட விட, நீங்களும் சாப்பிட வேண்டியது, யாரும் சாப்பிடணும். நாம் என்ன விதைக்கிறோமா இருக்க போகிறோம். அவங்க 250 தூபகலசத்தை விதைச்சாங்க. செய்யாதீங்கன்னான்னு சொன்னான் மோசே, கேட்கல. செய்வோம், செய்யாதேன்னு சொன்னதை செய்வோன்னு செஞ்சால் புள்ள தான் போகும். அது மோசை எப்படி தப்பாது? செய்யாத தப்பாவே மோசை மேலே போட்டாங்க. இப்படி இவங்கெல்லாம் சோர்வினாவில் தாக்கப்பட்ட ராட்சதர்கள். சோர்வினாவி இன்னொரு 2 காரியம் மாத்திரம் வேகமாக பேசி முடிக்கிறேன். சோர்வினாவி எதை தாக்கும்? ஆமே, யாரை தாக்கும்? சோர்வினாவினா என்ன, அப்புறம் யாரை தாக்குன்னு. சோர்வினாவி ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள எதை தாக்கும்? ஜபத்தை தாக்கும். 5 மணி நேரம் 4 மணி நேரம் வீட்டில் ஜபிக்கிறான்னு உட்காருவாங்க. ½ அன் ஹவரில் செம்ம தூக்கம் வரும், கண்ணை கட்டும். ஜபத்தை என்ன செய்யும்? தாக்கும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு வெடித்திருந்து ஜோம் பண்ணுங்க. இவர் பக்கத்தில் கல் எரியிற தூரம்னா ஒரு 100 மீட்டர் தூரத்தில், 50 மீட்டர் தூரத்தில் ஏசு உட்காந்து கதறி கத்துறார், ஜீவன் போக கத்துறார்.
பலத்தசத்தோடு இடிமுழக்கத்தோடு ஜெபம் பண்ணார். இவன் கூட ஜெபம் பண்ணே சோதனை வரண்டா, சோதனைக்காரன் வரவேண்டா, 1 hour ஜெபம் பண்ண வந்து தட்டி எழுப்பிட்டு போய் மறுபடியும் 1 hour கழிச்சு எழுப்பேன். மறுபடியும் தட்டு தூக்கம். 1 hour ஜெபிக்க முடியல. காட்டி கொடுக்க வந்துட்டான்னு என்ன போயிடுச்சு, தூக்கம் போச்சு. ஏசு வந்துட்டாருன்னா தூங்குவாங்க, சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா ஏஞ்சிருவாங்க. ஏசு வந்திருக்காரு வீட்டுக்கு, ஏசு வந்திருக்காரம்மா, சித்தப்பா வந்திருக்காமா, இப்போ உனக்கு யார் பெரியவர்? ஏசு பெரியவரா, சித்தப்பா பெரியவரா? ஏசுன்னு சொன்னா, ஜெபம்னு சொன்னா சோர்வின் ஆவி வந்துச்சு. யூதாஸ் வந்துட்டான்னு சொன்னேன், என்ன வந்துச்சு? சுறுசுறுப்பு வந்துச்சு. நமக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்து வீட்டில் மேடம் அப்படின்னு தூக்கத்தை கழிச்சு போய்யோ, வந்துட்டேன் மேடம், நான் வந்துட்டேன். ஏசு கூப்பிட்றாரு, சிஸ்டர் யார் நீ? தாடிக்காரா, யார் நீ? யாரோ ஒரு இந்து வந்து போட்டு வச்சு பூ வச்சு அது வந்து கூப்பிட உடனே என்ன மகிமை, என்ன சந்தோஷம், என்ன வல்லமை. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்ச ஐயா. ஓடு. அவங்க திட்டினாலும் மன்னிச்சிருவாங்க, இதா பேசிட்டாங்க மன்னிச்சிருவாங்க, உப்பு இல்லாமல் சோறு கொடுத்தாலும் நல்லா இருந்துச்சு சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆமே பாருங்கள், நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குது பாருங்க. நடக்க தான் பேசிட்டு வாசிங்க. பிரயோஜனமற்றவைகளை செய்தால் சோர்வு தாக்காது, ஜெபித்தால் சோர்வு தாக்கும். பிரயோஜனம் இல்லாத காரியத்தை செய்தான் பாருங்க. மீன் பிடிக்க போனால் சோர்வு வரல, கத்தி வித்து பொட்டி மட்டும் பாருங்கள் சோர்வு வரல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூக்கமாக வந்துச்சு. ஜபான்னு சொன்ன தூக்கம், சர்ச்சின்னு சொன்ன தூக்கம், வேதவசனம் சொன்னால் தூக்கம். பார்த்தேன், தூக்கம் வைக்கிறது நாவிலே சாகுற ஜனங்களுக்கு வாரமெல்லாம் கூட்டம் கிடையாது. சனிக்கிழமை தான் ஜபம். தூங்கு. ஆறிரோ ஆறிரோ, திங்கள் ஆறிரோ, செவ்வாய்க்கிழமை ஆறிரோ, புதன்கிழமை ஆறிரோ, வியாழக்கிழமை ஆறிரோ, வெள்ளிக்கிழமை ஆறிரோ, சனிக்கிழமை காலையில் ஆறிரோ. தூங்கு பேபி தூங்கு. சனிக்கிழமை சாயந்தரம் கூட மிச்சத்தெல்லாம் தூங்கு. கொஞ்சம் பேர் வந்து சுறுசுறுப்பாக ஜெபம் பண்ண. ஜெபம் பிடிக்கல, ஜெபத்துக்கு சோர்வு. மீன் பிடிக்கணுமா? வந்துடுறேன். பிரியாணி செய்ய வந்துடுறேன், வீட்டுக்கு வந்துடுறேன். நான் பிரியாணியா? மீன் பிரியாணியா? கருவான் பிரியாணியா? என்ன சுறுசுறுப்பு. எறா பிரியாணி எங்கள் அம்மா வீட்டில் அம்மா எறா பிரியாணி வச்சிட்டாங்க. எங்கள் அம்மா சோத்துரு கத்தர் நல்ல ஒரு எறா பிரியாணி சோத்துரு. ஐயோ, இதான் சொன்ன பாஸ்ட்டுக்கு பைத்தியம் முடிச்சின்னு சொல்கிறீங்க. சொல்லுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் எங்களை ஆக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த எறா பிரியாணினால ராஜ்யத்துக்கு லாபம் இருக்கா? பரலோகத்துக்கு லாபம் இருக்கா? இயேசுக்கு லாபம் இருக்கா? பரலோக ராஜ்யத்துக்கு லாபம் இருக்கா? உன் வயிற்றுக்கு தான் லாபம், பரலோகத்துக்கு லாபம் இல்லை. பரலோகத்துக்கு லாபம் இல்லாத எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் சோர்வு தாக்காது. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்துக்கு லாபத்தை உண்டு பண்ணுற ஜபத்தையோ, ஆவின் நிறையதையோ, வசனம் கேட்குறதையோ, உற்சாகத்தை நீ காட்டுனா ஏதாவது சாக்கு போக போட்டு சீச்சி இந்த பிரியாணி புளிக்கணும்னு ஓடிடும். ஆமேன். ஹல்லேலூயா. லூக்கா 18:1 வாசிக்கும் போது இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறதை பற்றி ஒரு ஓமையை கர்த்தர் பேசினார். வாசிங்க. சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். அங்கே ஒரு பட்டணத்தில் ஒரு பெரிய வக்கீல் இருந்தான், நியாயாதிபதி இருந்தான். நான் சுருக்கமாக சொல்கிறேன். தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனையும் மதியாமலும் இருந்தான். விதவையும் இருந்தால்
காரியத்தில் நியாயம் செய்யணும்னு போய் கேட்குறா. அவன் யாருக்கு பயப்பட மாட்டான்? தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனை மதிக்க மாட்டான். அப்படிப்பட்ட காலில் தான் மக்கள் விழுவாங்க. நம்ம மனுஷனை மதிக்கிறோம், நம்ம தெய்வத்தை மதிக்கிறோம், கடவுள் பயப்படுறோம், நம்மளை பார்த்தா உருணும் அவங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் தான் காலில் போயிடுவாங்க. யாராமே தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனை மதிக்க மாட்டான். அவங்க ஐயா ஷா ஐயா ஷே ஐயா ஷே. இங்கே வந்து சோத்திரங்கட போனது என்ன, இவங்க பத்திக்கிறாங்க. அவர் வக்கீல் இல்லை, காலில் போய் விடுது. அது தேவ பயமும் கிடையாது. காலில் எட்டி உதச்சாலும் போய் விடுது. நான் யாரையும் காலில் உதச்சதும் கிடையாது, கத்தி வச்சு குத்துறதும் கிடையாது. ஆனால் சோத்திரம் கூட பண்ணுறதுக்கு முடியல. கிருபை கிருபை கிருபை. ஆமென். சோர்வினாவி. அப்போ அவள் போய் சோமன்றா கேட்குறா, சார் எனக்கு ஒருத்தர் என் நிலத்தை திருட்டான், என் காசை திருட்டான், நகையை திருட்டான், வழக்கில் கேஸ் போட்டு எனக்கு உதவி செய்யுங்க, காசு இல்லைன்ட்டு நான் ஏழை விதவேன். ஏய் ஓடி வெளியே, வெளியே போ அப்படின்ட்டான். வந்தா கடவுளை மதிக்காதவன், மனுஷனை கூட மதிக்காதவன், திருப்பி வந்தா, திருப்பி கெஞ்சிரா, ஏய் படி வெளியே, திருப்பி வந்தா, ஏய் படி வெளியே, திருப்பி வந்தா. 6 மாதம் விடாமல் டெய்லி தட்டி 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 விடாமல் அடாவடியா தொந்தரவு பண்ணி ஒற்றான இருதயம், கடவுளுக்கு பயப்படாத, நெஞ்சில் கல், நெஞ்சில் கொஞ்சம் கூட மன்னிக்கிறது இல்லை, எட்டி உதைக்கிறான், தூக்கி வீசுறான். அப்படிப்பட்டவங்ககிட்ட தான் ஜனங்க மதிப்பு கொடுப்பாங்க. எங்களை மாதிரி தாழ்மையாக இருக்க வேண்டிய யார் மதிப்பாங்க? அப்படிப்பட்ட காலில் போய் விழுந்து அழுது கெஞ்சி கட்சியில் அந்த கல்லான இருதயத்தையே கிராக் விட்டு அவன் சொல்கிறான், சே இவ்வளோ மோசமானன்னு தெரிஞ்சு, நான் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சு நான் எட்டி உதைக்கிறேன் போடின்னு துரத்தி கூட 6 மாதம் விடாமல் தொந்தரவு பண்ணதுனால இவளுக்கு எது இப்படியாவது நியாயம் செய்வேன்ட்டு தான் உள்ளத்தில் பேசிக்கிட்டான். அவளுடைய தாழ்மையை ரொம்ப பாராட்டுறேன். இன்னொருத்தி இன்னைக்குள்ள ஆளாக இருந்தால் அந்த மாதிரி ஆள் போடின்னு சொன்னது எப்பயோ ஓட்டிருப்பான். அவளுடைய தாழ்மையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். மனுஷனை மதிக்காதவனுக்கு முன்னாடி ஒரு தாழ்மை, எட்டி உதைக்கிற முன்னாடி தாழ்மை, போடின்னு சொல்கிறவனுக்கு முன்னாடி ஒரு தாழ்மை, அன்பாக இருக்கவங்கிட்ட தாழ்மையாக இருக்க முடியல, ஆனால் முரட்டாட்டம் பிடிச்சவங்கிட்ட தாழ்மை, எரிச்சலாக இருக்கவங்க மேலே தாழ்மை வந்து விழுறான். கடைசியில் அவன் சொல்கிறான், பாரு இவன் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல, பாவம் அவளுக்கு அவனும் பாவம் பார்க்குறான். அப்போ ஏசாமி சொல்கிறாரு, பார்த்தீங்களா அவள் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் விடாமல் வந்து மோசமானவன் தெரிஞ்சும் கூட அவள் போய் தொந்தரவு பண்ணதுனால எப்படி இறங்கினா பாரு. அந்த முரட்டாட்டம் உள்ளவன் கூட, எட்டி உதைக்கிறவன் கூட, போடின்னு சொல்கிறவன் கூட நியாயம் செய்வேன்னு சொன்னானே, அப்படியானால் நீதியுள்ள தேவனாகிய நான், இரக்கமுள்ள தேவனாகிய நான், அன்புள்ள தேவனாகிய நான் என்கிட்டயே கோச்சிட்டு ஓடுறீங்களே, அப்படிப்பட்டவன்ட்டி கோச்சிட்டு போகாமல் காலில் விழுந்தாலே, என் காலில் வந்து விழுந்திருந்தா எப்பயோ செஞ்சிருப்பேன். நம்முடைய ஆசீர்வாதங்கள் வராமல் போன காரணம் நம்முடைய கோச்சிக்கிற புத்தி, நம்முடைய பெருமை காட்டுற புத்தி, நம்முடைய வேலையெல்லாம் மாற்றி அமைச்சிட்டு அந்த ஏழை ஸ்திரீ எப்படி அந்த நியாயாதிபதி காலில் விழுந்தாலும் இயேசு கிறிஸ்துவாகிய நியாயாதிபதி முன்னாடி சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் இந்த மாதம் வீடுகளில், உங்கள் வீடுகளில், சபையில் கிடையாது, சாயந்தரம் வீடுகளில் ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி பகலும் ஓயாமல் சிங்காசனத்தை தட்டுங்க, அப்படி கிருபாசனத்தை தட்டுங்க. உனக்கு பதில் செஞ்சு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். எல்லா கண்களும் மூடலாமா? நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கேன். பலன் இல்லாமல் இருந்தும், எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்ட முடியால் திறந்த வாசலில் கர்த்தர் வைப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே,
தாழ்த்துணை வெறுமையாக்குறோம் கருத்தில் கொடுக்குறோம். பேசின வசனத்தின்படி சோர்வின் ஆவியை தூக்கி எறிந்து விட்டு எல்லா மனத்தாழ்மையோடு நல்ல தாழ்மையோடு எண்ணத்தோடு சிந்தையோடு ஒரே கூட்டமாக ஒரே யாக்கோபின் பூச்சியாக ஒரே இஸ்ரவேலின் சிறு கூட்டமாக சேர்ந்து கர்த்தர் காலை கட்டி பிடித்து நாய்க்குட்டிகள் எப்படி தாய் நாயுடைய மடியில் சேர்த்து ஒன்றா சேர்ந்து பால் குடிக்குமோ நாங்கள் ஒன்றா சேர்ந்து கல்வாரி சிலையில் ஒன்றா சேர்ந்து உங்களுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் உறிந்து குடிக்கிற கிருபை கொய்னோனியா என்று சொன்ன ஒரே கூட்ட ஜனங்கள் இஸ்ரவேல் கூட்டம் சிறுமந்தையாக சேர்ந்து ஏசப்பாவுடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கிறவர்களாக மாற்றி கொடுக்க முடியாது. அப்பொழுது துணை நிற்கிற தேவனா இருக்கிறபடினால் சோத்திர நாமத்தை மயப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமைக்கு காவல் சமாதானம் அனைவரோடு சகல பரிசுத்தமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசிக்கிற வரைக்கும் மட்டும் இன்றைய என்று சதா காலம் கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.